வணக்கம் நேயர்களே. நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது நவக்கிரகங்களுக்குரிய பரிகாரங்கள். நவக்கிரகங்களுக்குரிய பரிகாரங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த நவக்கிரக பரிகாரங்கள் நமக்கு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல இருண்ட பக்கங்களை சரி செய்யும். இப்போ ஒரு ஜாதகத்தில் ஒருத்தருக்கு சூரியன் சரியில்லை அப்படின்னா, அந்த நவக்கிரகங்களில் சூரியன் நம்ம ஜாதகத்தில் கெட்டு போய் இருந்தாலோ, இல்லை ஜோதிடத்தில் 6-8 பண்ணில் மறைஞ்சாலோ, மாரகாதிபதி பாதகாதிபதி நட்சத்திரம் வாங்கியோ, இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதியாவோ ஆனாலோ, இல்லை என்றால் அவர் நீச்சமானாலோ, இப்படி நமக்கு பல வகைகளில் சிரமப்படுறவங்க. இல்லை சூரியனுடைய வீடே நமக்கு திரி சூன்யம் உள்ள வீடாக வந்துருச்சு அப்படின்னாலும் நம்ம கவலைப்பட வேண்டாம். இயற்கையிலே சில கை வைத்தியங்கள் மாதிரி நமக்கு நம்ம முன்னோர்கள் வகுத்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பேர், பண்டைய காலத்தில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி நவக்கிரகத்தை சரியில்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்யணுன்னா, பொதுவாக நாம் இறைவனை வணங்கணும். காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். அப்போ அதுக்குரிய பாடலை நாம் பாடினா சக்ஸஸ் ஆகும். சீலமாய் வாழ சீரருள் புரியும் ஞாலம் புகழும் ஞாயிறே போற்றி, சூரியா போற்றி, சுதந்திரா போற்றி, வீரியா போற்றி, எம் வினைகள் களைவாய் அப்படின்னு இந்த பாடலாம் போனீங்கன்னா, இப்போ தமிழ் வழிபாட்டு முறையில் கோவில்களில் நவகிரக ஸ்தலத்துலலாம் எழுதி போட்டிருக்காங்க. இதை நம்ம குறிச்சிட்டு வீடுகளில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி நாம் சூரிய உதயத்தை பாராயணம் பண்ணலாம். எல்லா நாள்லேயும் பாராயணம் பண்ணலாம், சூரிய ஓரையிலும் பண்ணலாம். அப்படி நவக்கிரக ஸ்தலத்தில் கோயிலில் போய் இந்த சூரியனுடைய பாடலை பாடலாம். இப்போ நவக்கிரகங்களுக்குரிய பொதுவான பரிகாரங்கள் மனச்சாந்தியே கொடுக்கும். இப்போ உதாரணத்திற்கு ஒரு வெயில் அடிக்குது, ஒரு நிழல் கொடை, அந்த நிழல் கொடையில் வெயில் அடிக்க உடனே நிழல் கொடையில் நின்ன உடனே எப்படி இருக்குது, கொஞ்சம் குளிர்ப்பாக இருக்குல்ல. அது மாதிரி கடினமான கஷ்டமான நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் ஜோதிடர்களின் உதவியால் நம் ஜாதகத்தில் சூரியன் நம்ம பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ சூரியன் சரியில்லைன்னா, அரசாங்க உத்தியோகம் பார்க்குறவன் வேலை பரீட்சை எழுதிக்கிட்டே இருக்கான், கிடைக்கல அப்படின்னா, அவர்கள் அரசு சார்ந்த உதவி பெறணும்னா சூரிய பகவானுடைய அருளாசி வேண்டும். அப்போ சூரியன் உலகத்தில் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார். யார் யார்கிட்டலாம் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி தினமும் அதிகாலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணணும். காலையில் ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு கோதுமை தானம் செய்யணும். சிவனை வழிபடணும். கோதுமை தானம் டைரெக்டாக பண்ண முடியுமா? இல்லாத ஏழைகளுக்கு ஒரு 10 பாக்கெட் கோதுமை மாவு பாக்கெட் வாங்கிட்டு போங்க, இந்தாங்க அதை வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வாங்கிக்குவாங்க. வீடுகளில் கொடுக்கலாம். இது கூட தானம்தான். சிவனை வழிபடுதல் சூரிய தோஷத்தை போக்கும். சிவாலயங்களை பராமரித்தல், கோயிலில் போய் கொஞ்சம் விளக்கமாற்ற எடுத்து கூட்டி பெருக்கி சுத்தப்படுத்தலாம். சிவாச்சாரியார்களை உபசரித்தல், கோயிலில் சுவாமிக்கு பூஜை பண்ணக்கூடியவர்கள் சிவாச்சாரியர்கள், அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம், அவங்களுக்கு உபசரிக்கலாம். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்தல், அகத்தியர் அருளியது, ராமபிரானுக்கு அருளிய ஆதித்ய ஹிருதயம், அதை காலையில் பாராயணம் பண்ணலாம். சத்ருக்கள்லாம் அழிச்சிடும். சூரிய அஷ்டோத்திரம் படித்தல், சூரியனை புகழ்ந்து ஒரு 108, குறைஞ்சது ஒரு 16 மந்திரமாவது நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். சூரியனுடைய காயத்ரி மந்திரம், அந்த காயத்ரி மந்திரத்தையும் நாம் சொல்லணும். சிகப்பு வர்ண வஸ்திரம் தானம் செய்யணும். சிகப்பு கலரில் இருக்க ஒரு சேலை வாங்கி கொடுக்கலாம், இது பண்ணி கொடுக்கலாம். அந்த மாதிரி சிகப்பு கலரில். தகப்பனை நன்றாக கவனித்துக்கொள்ளும். தகப்பனுக்கு பாத பூஜை பண்ணுதல், அப்பாவுக்கு கால் அமைக்க விடுதல், அப்பாவுக்கு பணிவிடை செய்தல், இது எல்லாமே வாழும் சூரியன். அதுதான்
அதே போல் மாணிக்கக்கல் அணிதல். வசதி உள்ளவங்க மாணிக்கக்கல், நிலராசியில் பிறந்தவங்களுக்கு அந்த கல் போட்டால் வேலை செய்யும். நிலராசினா ரிஷபராசியில் பிறந்தவனுக்கு அதே போல் இதெல்லாம் வேலை செய்யும். கன்னி ராசியில் தான் வேலை செய்யும். இதில் நிலராசி, மகர ராசியும் நிலராசி தான். இப்படி ஒரு சிலருக்கு வேலை செய்யலை. அதே போல் சிவாலயங்களில் இருக்கக்கூடிய நவக்கிரக சன்னதிக்கு சென்று சூரியனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணுதல், இது மூலியமாகவும் சூரியனால் வரக்கூடிய துன்பம் போகும். பிரதோஷத்தில் வழிபாடு செய்தல், பிரதோஷ வழிபாட்டுக்கு துணையாக இருத்தல், அந்த பூஜை முடிகிறது அதனுடைய பிரசாதத்தை அனுபவித்தல், இது மாதிரிலாம் வச்சுக்கலாம். சிவ அஷ்டோத்திரத்தை பாராயணம் பண்ணுறது. அஷ்டோத்திரம்னா சிவபெருமானை அர்ச்சித்தல், புகழுதல், அதையும் நாம் செய்யணும். ஞாயிற்றுக்கிழமை தோறும் மது மாமிசம் அருந்தாமல் இருத்தல். ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அதிகாலையிலே எழுந்திருக்கணும். சூரிய உதயத்திற்கு முன்னால் எழுந்து விட்டால் அருணோதயம் கண்டு சூரியனை கண்ணால் பார்த்து, அந்த பொதுவாக வேலை சரியில்லாதவங்க, வேலை வாய்ப்பு சரியாக கிடைக்க மாட்டேங்குது, மாதத்தில் 10 நாள் தான் எனக்கு வேலை கிடைக்குது, மற்ற நாளில் வேலை கிடைக்கல அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் எழுந்து சூரிய பகவானை வழிபடணும். சூரிய பகவானை வழிபடுறது மட்டும் அல்ல, மொட்டை மாடிக்கு போகணும், தண்ணி தெளித்து கோலம் போட்டு அங்கே ஒரு 7 தீபம் ஏற்றணும். 7 தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா 12 சூரியனுக்கும் ஏற்றலாம். துவாதச ஆதித்யர் அப்படின்னே உண்டு. ஆதித்தன் வழிபாடு. ஆதித்தன் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சௌகரியத்தை தருபவர்னு அர்த்தம். சூரிய வழிபாடு பண்ணுறவன் புள்ள சௌகரியமாக இருப்பான். அடிப்படையில் எல்லா சௌகரியமும் கிடைச்சிடும். அதே போல் சூரிய கவசம்னு ஒன்று இருக்கும், அதையும் சொல்லி நாம் பாராயணம் பண்ணலாம். கந்த சஷ்டி கவசம், விநாயகர் கவசம், ஆஞ்சநேய கவசம் மாதிரி எல்லாத்துக்கும் கவசம் இருக்குது. அதே போல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் விரதம் அனுஷ்டித்தல்னு சொன்னேன். நீங்கள் விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு வேலை இருக்கலாம், அவங்க உடம்பு தகுதியை பொறுத்து. உடம்பு சௌகரியம் இல்லாதவங்களை நம்ம என்ன செய்ய முடியும்? அதனால் சாப்பிட்டுட்டு அளவாக சாப்பிட்டுட்டு மித போஜனம் மித பாஷனம், கொஞ்சமாக சாப்பிடணும். தூக்கம் வர்ற மாதிரி சாப்பிடக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் உள்ள பூஜை அறையில் அரிசி மாவை கொண்டு சூரியனுக்குன்னு ஒரு கோலம் இருக்குது. அதில் சௌந்தரிய லகரின்னு ஒரு புஸ்தகம் வைக்கும் பாருங்கள். சூரியனுக்குன்னு உரிய அந்த கோலமெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கோலத்துக்கு சூரியனுடைய அருள் ஆற்றலை, காஸ்மிக் ரேஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த 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 ஸ்லோகத்தையும் அந்த இதை ஏற்றி விளக்கேற்றி நாம் வழிபடலாம். அப்புறம் தீப தானம் செய்யலாம். கோயிலில் போய் தீபங்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம். தாமிர பாத்திரம் தானம் செய்யலாம். ருத்ர சூக்தம் பாராயணம் செய்யலாம். அது கொஞ்சம் ருத்ர சூக்தம் அதை கொஞ்சம் வேதம் கற்றவர்கள் பிராமணர்கள்ட்ட அதை அவங்களுக்கு படிச்சிருக்கணும். அந்த பாராயணம் செய்யலாம். இப்போ நீங்கள் கேசட்டை போட்டுட்டு கூட நீங்கள் கேட்டுக்கிட்டு ஆனந்தமாக அமரலாம். சூரிய யந்திரம் தரித்தல், தினகர யந்திரம்னு ஒன்று இருக்குது. அதை ஒரு தாமிர தகடுலையோ வெள்ளி தகடுலையோ எழுதி அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தாயத்துக்குள்ளார அடைச்சி நம்ம உடம்புல போட்டுக்கலாம். ருத்ர கவச யந்திரம்னு ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் அணிந்து கொள்ளலாம். சூரிய சதகம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதையும் பாராயணம் பண்ணலாம். அப்புறம் மாணிக்க வாசகர் சுவாமிகள் சிவபுராணத்தை பாராயணம் பண்ணியிருக்கார். அந்த சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க ஆரம்பிக்கும். அந்த பாடலை சொன்னாலும் அதுக்கும் சூரியனுடைய ஆற்றல் உண்டு. திருநாவுக்கரசர் பெருமான் வந்து சைவத்தில் போற்றி திருத்தாண்டகம் அப்படின்னு சொல்கிறார். வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, நீலாமை ஆளென்னை கொண்டாய் போற்றி பாடல் வரும். அதெல்லாம் இனிமையாக இருக்கும், யார் வேணாலும் பாடலாம். அட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துக்கிட்டு காலையில் டிஃபன்லாம் கொண்டாந்து முன்னால் வச்சுக்கிட்டு நீர் விளாவி நாம் சாப்பிட போகிற சாப்பாடை இறைவனுக்கே படைத்து, நம்ம வீட்டில் இருக்கிற இலை தலை அருகம்புல் பூவெல்லாம் பிடுங்கிட்டு வந்து எல்லாம் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி நீர் விட்டு பூஜை பண்ணும்போது ஒரு பத்தி ஆட்டி சாம்பிராணி போட்டு கமன்னு வச்சு ஒரு சாமி கும்பிட்டா மனசுக்கு ஒரு தெளிவு இருக்கும். உடம்புல சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாகிடும். அதுபோல் ஞானசம்பந்த பெருமான் நமச்சிவாய பதிகம் இதெல்லாம் நம்ம பாராயணம் செய்யலாம்.
இப்படி செய்யும் பொழுது நமக்கு என்ன நடக்குது? எல்லா நன்மைகளும் நடக்குது. ஸோ அதனால் பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி தான் எதையும் செய்யணுங்கிறது இல்லை. இருந்தபடி இருங்கோள் அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி இருந்த இடத்துல இருந்து கொண்டு இறைவனை நாம் அடைய முடியும். நவக்கிரகங்கள் எல்லாம் நமக்கு நன்மையை தருகிறது. நவகோள்கள் மகிழ்ந்த நன்மை அளித்திடும் நவமதன இனமும் நல்லெழில் பெறுவரென்றும் பாலன் தேவராயன் சுவாமிகள் கந்த சஷ்டி கவசத்தில் சொல்கிறார். அதனால் நவக்கிரகங்கள் பொறுத்தளவில் மனிதனுக்கு நன்மை தருகிறது. நம்முடைய உடலையும் உயிரையும் மனதையும் அவைகள் அளவாக தருகிறது. சனி திசை நடக்குதுன்னா கஷ்டப்பட வேண்டாம். நமக்கு எது கிடைக்கவில்லையோ அதுதான் நமக்கு ஆசை அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம உடலையும் இந்த உயிரையும் தந்த ஆண்டவனை எண்ணி வணங்கி வழிபடுவது தான் பூஜை. அதனால் நான் இங்கே சூரிய வழிபாட்டை சொல்லியிருக்கேன், தொட்டு காட்டி விட்டு போயிருக்கிறேன். இதை பிடித்து கொண்டு நீங்கள் மேன்மை அடைய மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். நன்றி.